அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே உங்களோடு அதிகாலையில் ஆண்டவரோடு என்கிற அந்த தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எல்லாருடைய வாழ்விலும் கடவுளை தேடுவதற்கு ஒரு நேரம் வைத்திருப்பார்கள், ஒரு இடம் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் நேச்சுரலா நடக்கும். கடவுளை தேடுவதற்கு ஒரு பர்ட்டிகுலர் நேரம் அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் கிடையாது. எப்பனாலும் கடவுளை நாம் தேடலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனால் அந்த அதிகாலையில ஆண்டவரை தேடக்கூடிய அந்த நாட்களிலே இருந்த என்னுடைய அனுபவமும், தேடாத நாட்களில் இருந்த என்னுடைய அனுபவத்தை நான் ஒரு செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்க்கிறேன். அதில எந்தெந்த நேரத்துலலாம் நான் வீழ்ச்சி அடைந்தவனாக இருந்திருக்கிறேன், எந்தெந்த நேரத்துலலாம் நான் கொஞ்சம் எழுந்து நின்றவனாக, எழுச்சி அடைந்தவனாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அதிகாலை ஜெபம் எனக்கு ரொம்ப அதிகமா படுகிறது. ஒருவேளை பல நேரங்களிலே ஃபெயில் ஆகியிருக்கிறேன், தோற்று போயிருக்கிறேன். ஆனாலும் அதை செய்யணும், அதை விழுந்தாலும் எழுந்துறணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நீங்களும் அந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடுனவர்களாக இருக்கலாம், அல்லது இதை கேட்ட பிறகாவது தேட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி கடவுள் இங்கே வைத்திருக்கிறார். அதை நிறைய பேருடைய வாழ்க்கையில், இது வேதத்தில் இருக்கக்கூடிய புருஷர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இதை தியானித்து தங்களுடைய வாழ்வில் இதை அப்ளை பண்ண நிறைய மக்கள் அவர்களுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தாலும் அது அனைத்தும் அப்படியே பொருந்தும். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வரலாறாக மாறி இருக்கிறது, சரித்திரமாக மாறி இருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் விசேஷமாக இந்த அதிகாலை ஜெபத்தை பற்றி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசேயோடு சொன்ன அந்த வார்த்தையை வச்சு தான் நான் தியானிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அது மட்டும் அல்ல, இந்த அதிகாலை என்பது பிட்வீன் 3 to 5, அதிகாலை 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். அதை ஒரு பிரைம் டைம், எப்படி இந்த டிவிலலாம் இது ரொம்ப பிரைம் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இது ஒரு டிவைன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒரு தெய்வீக நேரம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கடவுளோடு ஒரு தனித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ அதாவது நம்ம எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கோப்பளிப்பதற்கு ஒரு ஏற்ற நேரம். அதே நேரத்தில் கடவுள் எதை சொன்னாலும் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அதை கேட்டுக்கொள்வதற்கும் எந்த விதமான தொல்லைகளோ டிஸ்டர்பன்ஸோ அது இது எதுவுமே இல்லாமல் கேட்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை படி செய்வதற்கு நம்மை தயார்படுத்துவதற்கும் ஏதுவாக அமையும். ஸோ இங்கே இந்த 2வது வார்த்தை, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. இதே வசனத்தை நிறைய டிரான்ஸ்லேஷன் எப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் அழகாக கொண்டு வராங்க. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பி ப்ரிப்பேர்ட் பை த மார்னிங் அப்படின்னு சொல்லி, இன்னொரு இதில் பி ரெடி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பி ப்ரிப்பேர்டு, தயாராரு, ஒன்று நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இன்னொன்று நீ ரெடியாரு, இந்த அதிகாலையில் நீ ஆயத்தமாகி. ஸோ இந்த ஆயத்தமாகி என்கிற வார்த்தை அந்த இட் நீட்ஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது அதிகாலையில் எந்திரிச்சு கடவுளை பார்க்கணும் அப்படின்னா எதுவும் சாதாரண காரியம் கிடையாது. ஏதோ ஜஸ்ட்டு பெட்டி தூக்கிட்டு போகிறான். இது இந்த ஜார்ஜ் வெர்வர் என்கிற ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய ஃபவுண்டர் சொல்கிறாரு, பிளாங்கெட் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிளாங்கெட் விக்ட்ரினா அந்த குளிர்காலங்களில் அந்த போர்வை எடுக்கிறது தான் ஒரு பெரிய பெரிய போரில் கூட நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனால் போர்வையில் ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம எழுந்து கடவுளை தேடுகிறது. அதிகாலையில் நீ ஆயத்தமாகி அப்படின்னு சொல்லி மோசஸ்கிட்ட சொல்கிறாரு. ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அப்படின்னு சொல்லி, அதாவது நீ அந்த லெவல் கிரவுண்டில் இருக்கக்கூடாது. ஸோ இருந்தீங்கன்னா உன்னுடைய சோர்வு உன்னை இன்னும் கொஞ்சம் சோர்வு ஆக்கிடும். அதனால நீ எப்போ எந்த இடத்துல முழிக்கிறியோ அந்த இடத்துல இருக்காத, அங்கேருந்து நீ மூவ் பண்ணு. எப்படி மூவ் பண்ணு? டுவார்ட்ஸ் அப்வர்டாக மூவ் பண்ணு, மேல் நோக்கி மூவ் பண்ணு, மலையில் ஏறு. எப்படியும் லெவல் கிரவுண்டில் நின்னா கூட ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் மேலே ஏறும்போது நிச்சயமாக நம்மளால் தூங்க முடியாது, நம்மளால் மற்ற காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஸோ நல்லா அலர்ட்டாக தான் ஏறுவோம். ஸோ மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என்னுடைய சமூகத்தில் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ இதில் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குற நிறைய நேரங்களில் எழுந்துருவோம், ஆசைப்பட்டு எழுந்துருவோம். எழுந்த பிறகு உட்காந்துட்டு அப்படி ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே நம்ம அறியாமையில் சில நேரங்களில் தூங்கிடுவோம். நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் நீ உன்னுடைய அந்த மூமெண்ட் மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும், நடந்து கொண்டே தான் இருக்கணும். நீ கடவுளோட பேசுறதுக்கு நீ நடந்து போயிடு. அது மட்டுமல்ல, அங்கே போயிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நின்று ஜபிக்கிறதும் நடந்து ஜபிக்கிறதும், அதுவும் தனியாக யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரம்,
அது அந்த அதிகாலை நேரம் அதான் டிவைன் ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில கடவுளை நோக்கி பார்க்கிறது ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல 3ஆவது வசனத்தில சொல்றாரு, "உன்னோடு கூட ஒருத்தரும் அங்க வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி. அதாவது அ யாரையும் கூட கூட்டிட்டு வராத. நான் மட்டும் தான் அங்க இருக்கணும். ஸோ வேற யாருடைய டிஸ்டர்பன்ஸும் எனக்கும் யாரும் இருக்கக்கூடாது, உனக்கும் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம 2 பேர் தான் பேசணும். உன்னுடையத வந்து நீ எந்த விதமான கலக்கம், திகில் எதுவுமே இல்லாம என்னட்ட சொல்லுவதற்கும், நான் சொல்றத உன்னால புரிந்து கொள்வதற்கு, ஐயோ! இவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கக் கூடாது. அதனால என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் உன்ட்ட பேசுவதற்கும், உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ என்ட்ட சொல்வதற்கும் ஏற்றது வந்து இந்த தனிமை தான். ஸோ நீயும் நானும் தனிமையா இருக்கணும். யாரும் கூட வரக்கூடாது. அது மட்டுமல்ல இந்த மலையில் சமீபத்தில வந்து எந்த விதமான ஆடு கூட வரக்கூடாது. ஒருத்தரும் அங்க காணப்படக்கூடாது. யாராவது நீ பார்த்தனாக்க உன்னுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு சொல்லி தோணும். அந்த மாரி எதுவுமே பண்ணாத. ஈவன் ஆடு, மாடுகள் இருந்துச்சுன்னா, அது எங்கேயாவது முள்ளுல சிக்குது, கல்லுல சிக்குதுன்னு சொல்லி அதுக்கு உன்னுடைய அட்டென்ஷன் அங்க போயிடும். அதனால எதுவுமே இருக்கக்கூடாது. நான் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவோஷனல் டைம் வந்து தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிறார் நான் நம்பினேன் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்விலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த ஒரு நேரம் தான் எல்லாவற்றையும் பேசுவதற்கு கடவுள் வந்து நம்மட்ட தெளிவாக பேசுவதற்கும், அதை நாம புரிந்து கொள்வதற்கான சூழல்களும் தேவன் அமைத்து தருவார். இங்க வந்த பிறகு தான் ஒரு நாட்டையே உருவாக்குவதற்கு, ஒரு நாட்டை வந்து எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு சட்ட திட்டங்களை எல்லாம் கொடுப்பதற்கு உருவான இடம் தான் இந்த இடம். இன்னும் கேட்டா இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரிப்பேர்ட் ஆன இடம் இந்த இடம். ஸோ அதுக்கு கடவுள் பயன்படுத்தினது அந்த அதிகாலை. ஸோ அதனால உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் தேவன் எதையாவது நம்மை கொண்டு செய்யணும்னு சொல்லி விரும்பினார் என்றால் நிச்சயமாக அவர் வந்து அந்த நேரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். ஒரு 3லேருந்து 5க்குள்ள ஒருவேளை நாமும் எழுந்திருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் நம்ம அறியாம எழுந்துட்டோம் இல்லாட்ட முழிப்பு தட்டிட்டு அப்படின்னா மறுபடியும் படுத்துற வேண்டாம். அது தேவன் நம்மோடு கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் மறுபடியும் படுத்துடணும், தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். போய் அவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டோம் அல்லது அவருடைய சமூகத்தில் நின்றுட்டோம் அப்படின்னா நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தமா இருக்கிறாரோ அது கட்டாயமா செய்வார். ஏன்னா யாரையும் வந்து ஒப்புக்கு சப்பான்னு இந்த உலகத்தில் அனுப்பல. எல்லாரையும் ஒரு பர்பஸோட அனுப்பியிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கமும் அந்த எதிர்பார்ப்பும் அந்த திட்டமும் நிச்சயமாக நிறைவேறும். அது எப்போ நிறைவேறும் அப்படின்னா நம்ம படைத்த கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம நிற்கும் போது, அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளும் போது, அதாவது பிளானை மட்டும் கொடுத்துட்டு நீ போய் எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாரு. பிளானை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஃபுல் பேக்கேஜும் தேவன் தந்துட்டு அதை செயல்படுத்துவதற்கு கூட நம்ம கூடயே நின்றும் செயலாற்றுவார். ஸோ இவ்வளவுதான் செய்வதற்கு தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறது அந்த அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தை அவருடைய சமூகத்தில் நம்ம செலவு பண்ணும்போது ஒரு பெரிய காரியம் நடக்கும். வேதத்தில் மட்டுமல்ல, யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறேன். நிறைய மிஷினரிகள் அதிகாலை 3லிருந்து 5 மணிக்குள்ளாக எழுந்து நிறைய பேர் ஜெபித்திருக்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர் ஜெபித்திருக்கிறார், ஜோனத்தன் எட்வர்ட் ஜெபித்திருக்கிறார், வில்லியம் பூத் ஜெபித்திருக்கிறார். இப்படி பலர் வந்து ஜெபித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஸோ நாமும் அதிகாலை நேரத்தில் அந்த பிரைம் டைம் சொல்லி சொல்கிற மாதிரி டிவைன் ஹவர்ஸ் ஆகிய 3லிருந்து 5க்குள்ளாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.